ரீசெண்டா ஒரு எப்படி சொல்றது? ஜியா ஸ்டார்ல ஒரு படம் ஒண்ணு இருந்துச்சு. அது போய் அந்த படத்த போய் பார்த்தா, இது ஒரு 9 மணி ஆயிருச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட ஏரியால இருக்கிற பொம்பளைங்கலாம் அந்த ஒரு சீரியல் ஒண்ணு பார்த்தா பேயா மாறிர்றாங்க. இது எதனால? ஏன் மாறுறாங்க? எதுக்கு மாறுறாங்க? அது மாறும்போது, அந்த 9 மணிலேருந்து கரெக்ட்டா ஒரு 1 மணி நேரம் கழிச்சு, அவ புருஷன் தலையில போட்டு வெளுக்குறாளுக. "இது எதுக்கு வெளுக்குற? எதுக்கு அடிக்கிறாளுக, வச்சுறாளுக?" அப்படின்னு ஒரு கதைய போட்டு ஒரு கான்செப்ட்டா பண்ணி வச்சிருக்கானுங்க. இதுல படம் பேரு சுகம். 2025ல வந்திருக்கு. ஜியோ ஹாட்ஸ்டார்ல இருக்கு. தமிழ் டப்பிங்கோட இருக்கு. நம்ம இது எப்படி சொல்றது? சமந்தா தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கா. அதுல சமந்தா ஒரு முக்கிய கேமியோ ரோல்ல பண்ணியிருப்பா. அது பேய் ஓட்டுற கேமியோ ரோல் மாரி பண்ணியிருப்பா. படம் எப்படி சொல்றது? படம் ஒரு காமெடி ட்ராமா மாரி எடுத்திருக்கானுங்க படத்த. இது படம் கரெக்ட்டா ஒரு 2 மணி நேரம் தான் இருக்கு. இதுல எப்படி சொல்றது? கதைன்னு ஒரு மேலோட்டமா ஒரு சின்ன ஒரு கதைய தான் போட்டு எடுத்து வச்சிருக்கானுங்க. காமெடி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாத மாரியே இருக்கு. சாங்ஸு இதெல்லாம் இருக்கு. அவங்களுக்குள்ள லவ் ஸ்டோரிலாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்த்து பழகின மாரியே ஒரு ஸ்டோரியா தான் இருக்கு. ஆனா அது ஒரு ஒரு படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். போர் அடிக்கிற நேரத்துல அவ்வளோதான். இல்ல வேற சொல்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது. அவ்வளவா ரசிக்க முடியாது எதுவுமே கிடையாது கைஸ். கண்டிப்பா நம்ம ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான். சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்ல. இது எப்படி சொல்றது? ஃபேமிலியோட தாராளமா உட்காந்து பார்க்கலாம். ஆனா நம்மள மாரி யங்ஸ்டருங்கலாம் படம் பார்க்கறதுக்கு செட் ஆகாது.